ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு vlog தான். அதாவது 2025 நான் எடுக்கிற லாஸ்ட் vlogன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 2026 அந்த vlog நீங்கள் பார்ப்பீங்க. ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு vlog வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. கெஸ்ட்டுக்காக வந்து நான் இன்றைக்கி என்னென்னலாம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து என்னோடய பர்த்டேயில் வந்து பர்த்டே vlog, பர்த்டே அன்றைக்கி ரொம்ப பெரிய கிளிப்லாம் இல்லை, சும்மா வீட்டில் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக்லாம் கட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அந்த கிளிப்பையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த vlogல மிடில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஹோப் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் யாராவது நிறைய பேர் வந்து நம்மளோட மாடி தோட்டம் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு இதில் வந்து மாடி தோட்டமும் நான் காட்டுறேன். ரொம்ப காய்கறி செடிகள் வந்து ஜாஸ்தி இல்லை, அதாவது நிறைய ரகங்கள் இல்லை. ஆனால் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோ யாரா இதெல்லாம் பார்த்தீங்க தானே. நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி 2 பேரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏறி கொண்டு இருக்கிறார், ஒருத்தர் வந்து கீழே இருக்கிறார். வாடா போமையோ போ 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 பா பா வா 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 என்கிட்ட வா. சரி, இப்போ மாடி தோட்டத்துக்கு போகலாம். அதுக்கு வந்து ஒரு ஆளும் ரெடியாக இருக்காங்க. இங்கே பாருங்க, மாடி தோட்டம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஹோப் வந்து இந்த 2026 உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய ட்ராஜடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஷேட் நெட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காற்றுல பிஞ்சு உங்களுக்கு தெரியும், அப்படியே மடித்து விட்ட மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இப்போதைக்கு ஷேட் நெட் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணலை. அதுவும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காய்கறி செடிகள் எதுவும் இல்லை. அதாவது அந்த ஃபஸ்ட்லாம் கேப்சிகம் நிறையா வச்சுருந்தோம். அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நிழல் தேவைப்படுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது எதுவும் வைக்கல அப்படிங்கிறதுனால சரி, இப்போதைக்கு ஷேட் நெட் வேலையெல்லாம் யாரும் பார்க்கலைங்க. ஃபஸ்ட் நான் இது வந்து ஒரு பெரிய வேலையை நானே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி போது கௌதமி, இதுலேயே வந்து வைக்கிற காய் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, மாடி தோட்டம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே அப்டேட் காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டி 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 தென்னை மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது பெரிய தென்னை மரம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஆகிட்டுருக்கா. இது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு இருக்க தென்னை மரத்தை வந்து வளர விட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. அதனால் இடையில இப்போவே தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நம்மளோட கோழி கூண்டு, இது வந்து நம்மளோட லெமன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்பவும் போல் நம்மளோட சின்ன வெங்காயம் வந்து இருக்குது. அப்புறம் கீரைகள் இருக்குது, தக்காளி பார்த்திங்களா. ஆக்சுவலாக மாடி தோட்டம் நல்லாவே இன்னுமே பச்சம் பசேல்னு தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வெண்டைக்காய் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஓகேம்மா, எனக்கே தெரியுது தங்கம். இது எல்லாமே நாட்டு வெண்டைக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த கலர் பார்க்கும்போது இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாட்டு வெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி செடி. தக்காளி வந்து இப்போ நல்ல ரேட் விற்றுட்ருக்கு. நம்மளது வந்து இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இது ஃபுல்லாகவே தக்காளி தான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே தக்காளிக்கு இடையிலையும் கீரைகளும் இருக்குது, தக்காளியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடியும் நிறையா இருக்குது. கத்திரி செடி பார்த்திங்கன்னா பாருங்கள், கத்திரி செடி இருக்குது, மிளகாய் செடி இருக்குது. இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்திருக்கு. அதுக்கு தெரியுதா? அப்புறம் மஞ்சள், பொங்கலுக்காக மஞ்சள் வந்து இங்கே இருக்குது. இந்த டைம் பொங்கலுக்கு நம்ம அறுவடை பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மயோ குட்டி மேண்டேட்ரியாக எங்கே இருந்தாலும் இந்த மேடம்ஜி வந்துடுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் தக்காளி வந்து காயாக இருக்குது.
அப்புறம் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து நம்மளோட ரிலேஷன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பிங்க் கலர் ட்ராகனுங்க. அப்புறம் வெங்காயம் இன்னும் விளைஞ்சி முடியல தங்கம். ஒன்றே ஒன்று பிடுங்கினாலும் வேஸ்ட் தானே பட்டோ, இருக்கட்டு பட்டோ. பொங்கல் வரப்போ கூட பிடிங்கிக்கலாம். இது பாருங்க கத்திரி செடி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வரப்போ பறிச்சுக்கலாம். சரியா பட்டோ? இங்கே பாருங்க கத்திரி செடி இங்கேயும் இருக்கா. இப்போ கத்திரிக்காய் அறுவடைக்காக தான் வந்தோம். சரி அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகா நிறைய பூ பிடிச்சிருக்கு. காய்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகளும் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள். எஸ், ஓகே. இங்கேயும் குட்டி குட்டி தக்காளி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் மாடி தோட்டத்தோட ஒரு குட்டி அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான், மாடி தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக எல்லா பேஸ்கெட்லையுமே ஃபுல்லாகிடுச்சு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் கீரைகளும் ஜாஸ்தி இருக்குது. நிறைய பேர் ஏன் மாடி தோட்டம் உங்களுக்கு எதுக்கு வந்து தோட்டம் இருக்குல்ல அப்படின்னு மாதிரிலாம் கேட்டிங்க. நம்மளது வந்து கோழி, ஆடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி மேய்க்கிறதுலாம் கிடையாது. ஆடு வந்து அப்படியே தோப்புக்குள்ளே அவுத்து விட்டுருவோம். ஃபுல்லாக வந்து ஃபின்ச்சஸ் போட்டதுனால, பிஞ்சஸ் தானே, கம்பி வேலி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அதுவாகவே மேயும். அப்படிங்கிறனால எந்த ஒரு காய்கறி செடியுமே விடாது. இப்போ மாட்டுக்கு வந்து தீவனம் கீழே வச்சுருந்தோங்க. அதையுமே பார்த்திங்கன்னா கோழி ஃபுல்லாக கொத்தி ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கிடுச்சு. அதனால் இப்போ அதுக்கு மட்டுமே கம்பி வேலி கீழே போட்டுட்ருக்காங்க. நான் முடிஞ்சால் அவங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா அடுத்த டைம் நான் வரப்போ காட்டுறேன். 2-3 நாள் ஃபீவர்னால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என் வந்தேன் கரெக்டாக 24 டிசம்பர் அன்றைக்கி நைட் வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தேன். 25 என்னோடய பர்த்டே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு, அப்படியே கொஞ்சம் ஃபீவர். இங்கே கூட பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக வந்து டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் பவராக போட்டதுனால எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த உதட்டு தான் எனக்கு வந்து டக்குன்னு காட்டி கொடுக்கும். ஃபுல்லாக சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வந்துடும். இப்போ அதில் தான் வந்து நான் எனக்கு வந்து சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு vlog எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் பார்க்கலாம். இப்போ என்னோடய பர்த்டே கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக எனக்கு சர்ப்ரைஸ் தான். காவியா, குட்டி பசங்க, தம்பி எல்லாம் சேர்ந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நான் உண்மையிலுமே என்னை நேசிக்கிற பர்சன்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தது. இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் முன்னாடி இருந்து வந்து விஷஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப 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 பிளெஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக பர்த்டே ட்ரெஸ்ஸும் இதே கலர் தான். ஆனால் நான் கோவிலுக்கு போகிறப்ப சாரீ போடணுமேன்னு சொல்லிட்டு சாரீ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் vlogல வந்து காமிச்சிருப்பேன். இந்த சாரீ போட்ட மாதிரி ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு நாங்கள் ரெடியான போனப்போ காமிச்சிருப்பேன். எனக்கு எல்லோ ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறனாலேயே சரி இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்து இது போட்டு போகலான்னு நினச்சி. இது வந்து திருச்செங்கோட்டில் ஒரு பொட்டிக் இருக்குங்க, ருவான்னு சொல்லிட்டு, அங்கே வாங்கின சாரீ தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இது வந்து பியோர் ஜார்ஜெட்னால கொஞ்சம் காஸ்ட்லி. அவங்ககிட்ட அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயுமே இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு சாரீ வாங்கினாலும் ரொம்ப அழகாக வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு பாருங்கள், கீச் மூச்சுன்னு எங்கேருந்து வருதுன்ட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ மம்மி. தேங்க்ஸ்டா பட்டம்மா. காலையிலேருந்து ஒரு 100 வாட்டி விஷஸ் சொல்லிட்டாருங்க ஆளு. நான் வந்து என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நிறைய நல்ல 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 என்ன வந்து சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னடா நமக்கு ஒருத்தர் கூட விஷஸ்லாம் சொல்லலையே அப்படின்னு நினச்ச நாட்களும் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து கால் பண்ணி விஷஸ் சொல்கிறவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினச்ச சில பேர்த்துட்டு வந்து அந்த விஷஸ் வரல அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஒரு டைமில் வந்து ஓகே நம்ம அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓகே லிவ் இட், நமக்கு நாம தான்டா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். மோர் ஓவர் வந்து எனக்கு கடவுளாக கொடுத்தது வந்து நீங்கள் எல்லாருமே. நான் சும்மா வேர்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்லலைங்க.
எனக்கு தெரியும் என்னோடய ஹார்ட்லேருந்து வர வார்த்தை இது. நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சொல்கிற ஒவ்வொரு மோட்டிவேஷன், நீங்கள் போடுற லைக்ஸ் கூட வந்து என்னை பிடிச்சி தானே போடுவீங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸாக. எப்பவும் போல் இந்த வருஷமும் என்னோடய ஜேர்னல் தான் வந்து என்னோடய செல்ஃப் கிஃப்டாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து யோசிக்கலாம், நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கிஃப்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1000 rupees இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் ஒரு 2-3 வருஷம் எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதாவது எனக்கு பிடிச்ச வாட்ச் அந்த மாதிரிலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாக்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டைம் வந்து பர்த்டேக்காக நமக்கு நம்மளே கொடுத்த ஒரு செல்ஃப் கிஃப்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஹேர் கலரிங்கும் போட்டாக்ஸும் வந்து பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு செல்ஃப் பேம்பர் பண்ணிக்கிறது இதெல்லாமே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான். அதையும் மீறி உங்களோட விஷஸ் வந்து மீன்ஸ் அ லாட் டு மீ. நம்ம நதீன் குட்டி வந்து அங்கே விளையாண்டுட்ருக்காரு. அவரும் எனக்கு வந்து விஷயம் சொன்னார். அப்புறம் அவரோட பிக்கி பேங்க்லேருந்து எனக்கு அமௌண்ட்லாம் எடுத்து எனக்கு வாட்ச்லாம் வாங்கி தரேன்னு சொன்னான். இல்லை தங்கம், இப்போ வேண்டாம், நீ எப்போ ஏர்ன் பண்ணுவியோ அப்போ எனக்கு அம்மாவுக்கு நீ வந்து எப்போவுமே கிஃப்ட் வாங்கி கொடு, எனக்கு அது வந்து ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா அதுமா எனக்கு வாங்கி தருவியா கிஃப்ட்லாம்? ரியலி? ஓகே தங்கமே. ஹோப் என்னோடய பர்த்டே கிளிப் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேன்சி திங்ஸ் இல்லை, ஆனால் பேசிக்காக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த நாள் வந்து போச்சு. இப்போ பேக் டு ஒர்க் வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் 15 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கனுக்கான அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அந்த மேரினேட் வந்து ஒரு 5 hours இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 hour to ஒரு 1 hour தான் நான் வச்சுருப்பேன். ரொம்ப டைம் நான் வைக்கல. இதில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், அப்புறம் வந்து ஒரு லெமனோட ஜூஸ், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து நல்ல கெட்டியான தயிர், இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இல்லை 99.9% வந்து நான் கலர் வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுவேன். கலரில் என்ன இருக்குது, அந்த டேஸ்ட்டில் தானே இருக்குது அப்படின்றதுல வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். இப்போ சிக்கன்லாம் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருப்பில் வாட்டி அது ஒரு பவுலுக்குள்ளே வச்சு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா அந்த ஸ்மோக் வரும்போது டப்புன்னு வந்து நீங்கள் ஒரு பவுல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1 hour தான் மேரினேட் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் நான் மாடி தோட்டம் உங்களுக்கு நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் டு கிச்சன் வந்து தான் இப்போ வந்து தூக்கி ஓடிஜியில் வந்து நான் வச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த ஓடிஜி பயங்கரமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இந்த சிக்கன் இல்லை ஃபிஷ் இல்லை ப்ரான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இல்லை யாராவது கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கி இந்த ஓடிஜியில் வச்சுருவேன். ஏன்னா எல்லாருமே இப்போ கொஞ்சம் இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு கிரில் அப்படின்னு வாங்கினோம்னாவே அப்படி த்ரைஸ் த ப்ரைஸ் இருக்குல்ல, அவ்வளோ போட்டு ஏன் வாங்கணும், வீட்லேயே வந்து நம்ம ரொம்ப நல்லா பண்ணிக்க முடியுமே அப்படின்னு தான். ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணாதீங்க, இல்லைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஹார்டாகிடும், உங்களுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 hour to 1 hour அந்த டைமில் வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் வெட்டின கோழி தான் அப்படிங்கிறனால நான் ஒரே ஒரு வாஷ் தான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலுமே அந்த டேஸ்ட் வந்து போகும். இன்றைக்கி வந்து நான் வரமிளகாய் சிக்கன் வந்து பண்ண போகிறேன். சிக்கன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய மீ டைமுக்காக ஒரு காஃபி போட்டு போய் நான் வெளியில் உட்காந்தேன். காஃபிக்கு அப்புறம் பேக் டு கிச்சன். வரமிளகாய் சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வந்து கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறம் நிறைய வரமிளகாய், இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை அளவு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாய் சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் பாதி உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் காலையில் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இது கூட வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நான் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் சிக்கனுக்கு தான் நிறைய சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி குழம்புக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் நான் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த குழம்புக்காக மட்டுமே வந்து நான் அந்த தண்ணி குழம்பு வச்சேன். அதுக்கு வந்து நமக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருந்தால் போதும். கம்மியாக
கம்மியான அளவு தான் தண்ணி குழம்பு வச்சேன். ஏன்னா பிரியாணியெல்லாம் செய்கிறதுனால சிக்கன் வந்து குழம்பு வந்து அவ்வளோ காலியாகாதில்ல, அதனால் சைட் பை சைட் வந்து grill வந்து ரெடி ஆகிடுச்சா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே அந்த ட்ரே வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து அந்த ஆயிலெலாம் வந்து அந்த சிக்கனில் இருந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து வெளியில் வந்தது. நீங்கள் இதுவே கூட நீங்கள் சிக்கனுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் யூஸ்வலாக வந்து பட்டர் வந்து மேலே தடவிப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் நான் வந்து பட்டர் தான் மேலே அப்ளை பண்ணேன். கண்டிப்பாக இந்த grill சிக்கன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் என்கிட்ட ஓடிஜி எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தவாவில் நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தவாலையும் குக் பண்ணியிருக்கேன். இப்போது 2 பீஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் தவாலையே பண்ணுவேன், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. நீங்கள் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இது மாதிரி திருப்பி போட்டு மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன். இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கான மேரினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் டைம் இருக்கனால சரி இப்போவே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பெரிய பெரிய பீசஸில் வந்து நல்லா அந்த உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பிரியாணிக்கு வந்து இது மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் குக்கரில் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. நல்லா டைம் கொடுத்து ஒரு ½ hour to 1 hour அப்படியே வந்து அந்த தவாலேயே நல்லா அந்த கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறது, அரிசி ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ எண்ணெய், அதில் வந்து கொஞ்சம் நெய், அப்புறம் வந்து நிறைய பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா அது கூடவே ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் இப்போ நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுலேருந்து நல்லா எக்ஸஸ் வாட்டரை நல்லா வெளியில் விட்டு வரும். இதுலேயே நம்ம தயிர் எல்லாமே சேர்த்தாச்சு, அதனால் தனியாக எதுவும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ hour to 1 hour விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாய் வந்து நான் வெட்டி போட்டேன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும், அதனால ஜஸ்ட் ஒரு கீரி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அரிசி வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் அன்றைக்கி சீரக சம்பாவில் தான் வந்து நான் பிரியாணி பண்ணேன். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய அரிசியாக சீரக சம்பா எடுத்திங்கன்னா நல்லா உதிராக வரும். புது அரிசியாக இருந்தால் தண்ணி வந்து நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து வாயில் போட்டு நீங்கள் மென்று பார்க்கும்பொழுது கொஞ்சம் கடுக்குன்னு இருக்குன்னா அது பழைய அரிசி, அப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் ரொம்ப குழன்னு நமக்கு வாயில் இதாகுது அப்படின்னா நீங்கள் 1க்கு 1.5 அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து என்னோடய அரிசி நல்ல பழைய அரிசி அப்படிங்கிறனால நான் 1க்கு 2 அப்படின்ற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வச்சு மேலே வந்து ஒரு வாழை இலை வச்சாச்சு. பக்கத்தில் தம்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய தவா வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ தம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் நான் அப்படியே வைக்க போகிறேன். நம்ம சித்துக்குட்டி பாருங்கள், தனியாக அவர் ஏதோ விளாக் பண்ணிகிட்ருக்காரு. மேலே தம்க்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஹஸ்கியோட டான்ஸ் இருக்கும் பாருங்களேன், அந்த டான்ஸ் தான் அவர் ஆடிட்டுருக்காரு. நான் அம்மா அப்பா ஊருக்கு வந்த விளாக்லேயுமே இந்த டான்ஸ் வந்து பண்ணியிருப்பான், இப்போவும் அதான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து வரமிளகாய் சிக்கனும் சூப்பராக நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. எப்போ கெஸ்ட் வராங்களோ அப்போ வந்து இன்னொரு டைம் வந்து நான் சூடு பண்ணிப்பேன். ஏன்னா சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்லா சூடாக பரிமாறினீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லா மெனுவுமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, ரைத்தா, அப்புறம் வந்து கிரில் சிக்கனுக்கான அந்த புளிப்பாக வந்து அந்த கேரட், வெங்காயம் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிரில் சிக்கன், ஒயிட் ரைஸ், தண்ணி குழம்பு, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்னோடய குக்கிங் வந்து முடிச்சிட்டேன். ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஊர்லேருந்து நான் வந்து vlog பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாமே பர்த்டே அப்போ எடுத்து கொஞ்சம் பிக்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.